நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருந்தரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இனியவர்களே, மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்ற நாம் ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தையானது நாம் இந்த உலகத்தில் செல்வம் சேர்ப்பவர்களாக அல்ல, மாறாக விண்ணுலகிலே செல்வம் சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பொக்கிஷமாக கருதுகிறோம், எதை செல்வமாக கருதுகிறோம்? பொன்னையோ பொருளையோ ஆசைகளையோ அல்ல, மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொக்கிஷமாக நாம் கொண்டிருக்கின்ற போது நாம் விண்ணுலகிலே செல்வம் சேர்க்க முடியும். எனவே பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே அதற்கான வரத்தை நாம் ஆண்டவரிடம் கேட்போம். மேலும் இந்த திருப்பலியானது இருதய அரசர் நமக்கு செய்த அனைத்து நன்மை தனங்களுக்கு நன்றியாகவும், மேலும் கொரோனாவிலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் விடுபடவும், இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற நம் பிள்ளைகளுக்காகவும், மேலும் தொடர்ந்து நம்முடைய ஊரை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே உள்ள தனிப்பட்ட கருத்துகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்தாமே நமக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய
அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 18 மற்றும் 21 முதல் 30 வரை. சகோதரர் சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஒரு அறிவிலியை போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வர்களாலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள். இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவரை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணினின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் வாஞ்சைக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரை தேடல் வாழ்க்கையின் முழு பகுதியாக இருப்பதை பார்க்கிறோம். உளவியலாளர் ஃப்ராய்ட் என்பவர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனும் இன்பத்திற்கான தேடலை தேடுகிறான், அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே வலிமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீச் என்பவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுக்கு அதிகாரமும் புகழுமே ஒரு மிகப்பெரிய தேடலாக இருக்கிறது. விக்டர் பிராங்கல் என்பவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடலாக அமைந்திருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்திற்காக நாம் உழைக்கிறோம். ஆனால் இந்த உழைப்பு எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. எனவேதான் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இந்த வார்த்தை தான் புனித சவேரியாருக்கு மனமாற்றத்தை கொடுத்தது. எனவே இன்றைய வாசகங்கள் அனைத்து நமக்கு சொல்லக்கூடிய முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த உலக செல்வத்தை விட நாம் ஆண்டவரை பொக்கிஷமாக கொண்டிருக்க வேண்டும். அதுவே நமக்கு நிலையான செல்வம், விண்ணுலகிலே சேமித்து வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியும் என்ற இறை செய்தியை நமக்கு இன்று இறை வார்த்தை வழங்குகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய போர் வீரராக இருந்தவர். வாழ்க்கையிலே மறை நூலை நன்றாக கற்று தெளிந்தவர். நிறைய புகழோடும் அதிகாரத்தோடும் வாழ்ந்தவர். ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாறக்கூடியதை பார்க்கிறோம். துன்பப்படுகிறார், சிறையிலே அடைக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு ஆதாயம், வளமையிலும் வறுமையிலும் என்னால் வாழ முடியும், வலுவூட்டுகிற ஆண்டவரின் துணை கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று அவர் உரத்த குரலோடு முழுவதுமாக தன்னையே ஆண்டவருக்கு கையளிப்பதாக, ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷமாக செல்வமாக கொண்டிருப்பதை பார்க்கிறோம். புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொள்கின்ற போது, புனித அருளானந்தர் அரச குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய அப்பா அரசராக இருக்கிறார். இந்த காலத்திலே அவர் தன்னுடைய செல்வ செழிப்பு மிக்க அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு, ஆண்டவரே எனக்கு எல்லாம், இந்த உலகத்திலே உள்ள மற்ற எல்லா பொருட்களையும் விட ஆண்டவரை எனக்கு
பொக்கிஷம் என்று ஆண்டவரை முழுவதுமாக பற்றி கொண்டு தன்னுடைய அந்த உலக வாழ்க்கையிலே உள்ள அந்த செல்வங்களை எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்கிறார். புனித வனத்தந்தோணியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது அவரும் ஒரு பணக்கார வீட்டிலே பிறந்தவர். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுத்துவிட்டு ஆண்டவரை எனக்கு எல்லாம் என்று ஆண்டவரை பற்றி கொண்டவர். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உணவு, உடை, உறைவிடம் இவையெல்லாம் தேவை. அப்படி இருக்க எப்படி இந்த உலகத்திலே உள்ள இந்த செல்வங்கள் நமக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியும்? கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆனால் இந்த நாம் சேமித்து வைக்கின்ற இந்த செல்வமானது ஆண்டவரை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மதிப்பீடுகளின்படி வாழக்கூடியதாக இருக்குமே என்றால் உண்மையிலேயே நாம் ஆண்டவரை பொக்கிஷமாக நம்முடைய வாழ்க்கையில பிடித்து கொள்ள முடியும். நாம் என்னதான் பொருள் சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அது அழியக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொரோனா காலத்திலே நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பது அதுதான். நிறைய மனிதர்கள், பணக்காரர்கள் பணத்தை சேர்த்து வைத்தார்கள், ஆனால் உறவுகளை சேர்த்து வைக்கவில்லை. ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே உதாசீனப்படுத்தினவர்கள் அவர்கள் இறக்கும் போது உண்மையிலேயே மிகவும் மனதுக்கு ஒரு வருத்தமான ஒன்றாக இருந்தது. என்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உலக செல்வத்தின் மீது மட்டுமே நாட்டம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நமக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவரை நாம் பொக்கிஷமாக கொண்டிருக்கின்ற போது, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி உலகத்தை பின்வைக்கும் போது உண்மையிலேயே நாம் உலகத்திலே இந்த விண்ணுலகிலே செல்வம் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் இதற்கான வரத்தை நாம் கேட்போம். ஆண்டவரே, பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். இனி அழியாத செல்வமாகிய உம்மை நாங்கள் பொக்கிஷமாக கொண்டிருக்க எங்களுக்கு தேவையான வரத்தை தாரும். மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்கா கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் மூற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தகப்பனே, இன்று தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கொண்டாடுகின்ற எம் பிள்ளைகளை நீர்தாமே தொட்டு ஆசிர்வதிப்பீராக. இதோ என்னுடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த பிள்ளைகளை உம்முடைய உள்ளங் கைகளிலே வைத்து பொறித்து பாதுகாத்தருளும். இதோ இந்த காணொளி மூலமாக
இந்த திருப்பள்ளியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நல்ல உடல் உள்ள ஆன்ம பலனை கொடுத்தருளும் தகப்பனே. மேலும் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர்களான புனித பேதுரு, புனித பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல், அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் அன்பு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மன மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி நலமடையும். குருக்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம் ஊழியர்களாகிய குருக்கள் மீது இரக்கமாயிரும். உமக்கு சொந்தமானவர்கள் உமது திருப்பலி பீடத்தில் பணிபுரிகிறார்கள். எனவே அவர்களை காப்பாற்றும். மக்கள் நடுவில் உழைக்கும் அவர்களை உலகம், பசாசு, சரீரம் ஆகிய துன்பங்களில் இருந்து காத்தருளும். தனிமை, துன்பம், பழிவாழ்வில் வெறுப்பு ஆகிய நேரங்களில் அவர்கள் உம்மை விட்டு பிரிந்து போகாதபடி நீரே அவர்களை அரவணைத்து உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும்.
அவர்கள் சிந்தனை சொல் செயல்களை ஆசீர்வதியும். அவர்கள் உழைப்பின் பயனே அவர்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் ஆனந்தவுமாய் இருப்பதோடு மறு உலகின் அழிவில்லா மகுடமாய் இருக்க செய்திருளும். எங்கள் ஊரிலும் குடும்பங்களிலும் தேவ அழைத்தல் வளர்ந்திட அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்வேன் என்று சொன்னீரே. எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வருகின்ற அந்த அன்பும் இரக்கமும் என்னுடைய குடும்பங்களில் வழிந்தோடுவதாக. என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் தாமே நம்மை தாங்குவாராக. நம்முடைய இன்னல்களில் நம்முடைய வேதனைகளில் நாம் நிர்கதியாய் நிற்கின்ற போது நம்மை சுமக்கிறவரும் அவரே. அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ நான் உனக்கு முன்னே சொல்வேன், உன்னுடைய சுகவீனங்களில் உனக்கு சுகமாகவும் பலவீனங்களில் உனக்கு பலமாகவும் நீ இருப்பேன் என்று எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாக்குறுதியை கொடுத்தீரே தகப்பனே. இதோ நாங்கள் சுகவீனங்களில் இருக்கின்ற போது, நோயிற்று இருக்கும் போது நீர்தாமே எங்களை தேற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து, குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்டுள்ள உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருந்து மன திடத்தை கொடுத்து அவர்களை தேற்றுவீராக. அன்பு ஆண்டவரே, பெற்றோர்கள், பெரியோர்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் ஒவ்வொரு சிறுவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும். எங்களுடைய ஊரை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எல்லா விதமான தீமைகளினின்றும், கொள்ளை நோய்களினின்றும், வேடரின் கண்ணியினின்றும் முழுவதுமாக பாதுகாத்து வழி நடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இன்று உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும். வேதனையோடு கவலையோடு, ஆண்டவரே எனக்கு எல்லாமே முடிந்து போய்விட்டதே, இனி நான் யாரை தேடி சொல்லுவேன், மனிதர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று நிர்கதியாய் நிற்கின்ற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீர்தாமே அவர்களை தேற்றுவீராக.
உம்முடைய இதயமானது அன்பு மிக்கது, இரக்கமிக்கது. நாங்களும் உம்முடைய இதயத்தை போல அன்பு மிக்கவர்களாக, இரக்கமிக்கவர்களாக வாழும் வரத்தை நீரே தந்தருள்வீராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது.